திறக்கப்பட்ட விண்ணகத்தின் கீழ் உள்ள இடங்களிலெல்லாம் விண்ணகத்தின் அருள் மழை பொழியப்படும். அந்த இடம் உங்கள் ஆண்டவராகிய கடவுளின் பொறுப்பின் கீழ் வரும். வருடத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவராகிய கடவுளின் கண்கள் அதன் மேல் எப்போதும் இருக்கும். நான் ஒரிசாவில் தங்கும் போதெல்லாம் என் அறையில் அதிகமான நேரங்களை ஜெபத்தில் செலவிடுவேன். நான் தனியாகவோ அல்லது என் நண்பர்களுடனோ என் அறையில் ஜெபிப்பது வழக்கம். காரியங்கள் மாற ஆரம்பித்தது. என் அறையின் சூழ்நிலை மாற ஆரம்பித்தது. ஆண்டவரின் பிரசன்னம் என் அறையை நிரப்ப ஆரம்பித்தது. நாங்கள் ஜெபிக்காத வேளையிலும் கூட ஆண்டவரின் அமைதியை அங்கு நாங்கள் உணர முடிந்தது. என் வீட்டில் ஒரு தட்டச்சு பயிலும் நிறுவனம் ஒன்றை நடத்தி வந்தேன். என் இல்லத்திற்கு வரும் வாடிக்கையாளர்கள் கூட ஆண்டவரின் பிரசன்னத்தையும் அமைதியையும் உணர ஆரம்பித்தார்கள். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. ஒரு இஸ்லாம் மதத்து மனிதர், அவர் ஒரு திரைப்படத்தின் இயக்குனர், ஒருமுறை இவ்வாறு கூறினார்: அந்தோணி, நான் இங்கு வரும்போதெல்லாம் ஒரு ஆழமான அமைதியை உணர்கிறேன். டிவைன் தியான மையத்தின் கெத்செமனே ஜெபகோபுரத்தில் நான் சேர்ந்தபோது நாங்கள் 30 அல்லது 40 உறுப்பினர்கள் இருந்தோம். நாங்கள் வழக்கமாக சரளமாக கடவுளை புகழ்ந்து பாடி ஜெபிப்போம். சில மாதங்கள் கடந்த பின்பு நான் மட்டும் தனியாக பல மணி நேரம் அந்த ஜெபகோபுரத்திலும் நற்கருணை சிற்றாலயத்திலும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அனைவரோடு இணைந்தும் ஜெபித்தேன். தூய ஆவி புதிதாக ஊற்றப்படவும் எழுப்புதல் நடைபெறவும் ஜெபித்தோம். பொதுவாக சூழ்நிலைகள் வல்லமையாக மாற ஆரம்பித்தது. நாங்கள் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்க முழங்கால் படியிட்டோமோ அப்பொழுதெல்லாம் விண்ணகம் திறக்கப்படுவதைக் கண்டோம். நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தால் யாரும் எங்களை நிறுத்த முடியாது. எந்த சோர்வுமின்றி குறைந்தது 1.5 மணி நேரம் ஜெபிப்போம். நாங்கள் இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்த போது பாறையில் சுத்தியல் கொண்டு அடிப்பதைப் போல் இருந்தது. எங்களுக்குள் கடவுளின் மகிமையில் நடக்க பெரிய ஆர்வம் பிறந்தது. அது விண்ணகம் இறங்கி வந்த நேரம். எங்கள் நடுவில் தூய ஆவியானவர் இறங்கி உலாவுவதை நாங்கள் உணர்ந்தோம். இந்த அனுபவத்தை அநேக ஆண்டுகளாக நாங்கள் உணர்ந்தோம். தொடர்வோமா நண்பர்களே?